The last 50 days of my college life நான் டாக்குமெண்ட் பண்ணிருக்கேன். அதில் எனக்கு டே 9 மார்னிங் கொஞ்சம் லேட் ஆனதுனால தனியாக ரெடி ஆகி காலேஜ் போயிட்டு அங்கே போய் என் ஃப்ரெண்ட்ஸை பார்த்துட்டு மற்ற வேலையை முடிச்சுட்டு என் இன்னொரு ஃப்ரெண்ட்டை போய் என் SD கார்டை ரெக்கவர் பண்ண சொல்லி கொடுத்துட்டு வந்தேன். மதியானம் வெளில வந்தால் பயங்கரமான வெயில். நேராக போய் ஒரு மோரை குடிச்சிட்டு மதியானம் சாப்பாட்டு காய வாங்கிட்டு வீட்டில் வந்து மதியானம் ரசமும் சாப்பாடும் வச்சு சாப்பிட்டோம். ஈவினிங் 5 மணி போல் ரெடி ஆகி வெளில ஃப்ரெண்ட்ஸ் கூட டீ குடிக்க போனோம். போன விலாக பார்த்து என் ஃப்ரெண்டும் இப்போ ஜெப்டோ இன்ஸ்டால் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஈவினிங் சன்செட் பார்த்துட்டு நைட்டு சமைக்க தேவையான காயெல்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து நேற்று மாதிரி பண்ணி பல்பு வாங்காமல் ஃபஸ்ட்டு தோசை வந்தால் மட்டும் இன்றைக்கி சட்னி அடிக்கலான்னு சொல்லி யூடியூப்பில் சில வீடியோஸ் பார்த்து தோசைகளில் கழுவி சில பேர் எண்ணெயும் வெங்காயமும் தேய்ச்சா வந்துடும் சொன்னாங்க. சில பேர் அதை கட் பண்ணி வறுத்தா வந்துடும் சொன்னாங்க. நான் ரெண்டுத்தையுமே ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் தோசை நல்லா வருதுன்னு சொல்லி சட்னி ஆட்டினேன். கடைசியாக கல் ஏமாத்திடுச்சு. எனக்கு கூட பரவாயில்ல, தோசை ஏதோ ஒரு அளவுக்கு வந்துருந்துச்சு. ஆனால் என் ரூம்மேட்ஸ்க்கெல்லாம் ரொம்ப கேவலமாக தீஞ்சி போய் விதவிதமாக வந்துருந்துச்சு. பட் எனிவே சட்னி வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சாப்பிட்டோம். சாப்பிட்டது யாருக்குமே பார்த்ததுனால மறுபடியும் கடையில் இருந்து நானும் பட்டர் மசாலா வாங்கிட்டு வந்து சாப்பிட்டுட்டு இன்னைக்கு நாளை முடிச்சாச்சு. இதை ஃபர்ஸ்டே பண்ணியிருக்கலாம். பட் எப்படி அந்த தோசை வராமல் நமக்கு போயிடும். திஸ் இஸ் day 2 ஆஃப் மேக்கிங் தோசா. பர்ஃபெக்ட் தோசா.